அதிர்வலைகளை ஏற்படுத்திய நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கு விவகாரம் தொடர்பான விசாரணை வேகமெடுத்து வருகிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட தடயவியல் பிரிவு உதவி இயக்குனர் ஆனந்தி ஆய்வு செய்து வந்த நிலையில் கூடுதலாக மதுரை, திண்டுக்கல்லில் இருந்தும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் அவருடைய இந்த மரணம் தொடர்பாக தற்போது விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு? தற்போது வரை என்னென்ன தகவல்கள் அப்டேட் ஆகியிருக்கு? அது மட்டும் இல்லாம கூடுதலாக தற்போது தடயவியல் நிபுணர்கள் வருகிறார்கள். என்ன காரணம்? இதோடைய பின்னணி என்ன? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்டு இன்றைய தினத்தோடு 7 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில பல்வேறு கோணங்கள்ல போலீசாரும் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தற்கொலையா, கொலையா என்ற பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை தொடர்ந்து நடந்து வரக்கூடிய சூழல்ல தற்போது தடய அறிவியல் துறை அதிகாரிகள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நெல்லை மாவட்ட உதவி இயக்குனர் தலைமையில் இந்த தடயவியல் அறிஞர்கள் பல்வேறு விசாரணைகளை நடத்தி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வந்த சூழல்ல கூடுதலாக இப்போது அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மற்றும் மதுரை பகுதிகளிலிருந்து அந்த அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் பல்வேறு பகுதிகளாக அந்த வீடு, தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த வீடு மற்றும் தோட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு பல்வேறு பொருட்கள் தடயங்களாக கண்டெடுக்கப்பட்டது. அவரது காணாமல் போன செல்போனை மீட்டெடுக்கக்கூடிய பணியில் தான் தற்போது காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 10 கிலோமீட்டர் சுற்றுலாவில் சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல உடற்பாக ஆய்வு, உடற்ப அறிக்கை உள்ளிட்டவைகளுக்கு மேற்கொள்வதற்கான அந்த திட்டங்கள் எல்லாம் நடந்து வருகிறது. பல்வேறு குழப்பமும் பல்வேறு சந்தேகங்களும் தொடர்ந்து நாளுக்கு நாள் ஏற்பட்டு கூடிய இந்த வழக்குல அதிகாரிகள் பல அறிவியல் பூர்வமாக அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கான அந்த முயற்சியில தான் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். செல்போன் கிணற்றுக்குள் கிடக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிணற்றிலும், வீடு முன்பு இருக்கக்கூடிய ஒரு 80 அடி ஆழ கிணற்றிலும் சோதனையானது தொடர்ந்து நேற்று இரவு முதலே நடந்து வருகிறது. கிணற்றுல ஒரு 20 அடிக்கு மேல தண்ணி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த லோக்கல் மெக்கானிக்கல் வரவழைக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. 3 பம்ப்ஜெட் மோட்டர்கள் வைத்து அந்த தண்ணியில வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிணற்றுக்கு இறங்கி அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தனிப்படை போலீசாரும் ஒவ்வொரு நபர்களாக அழைத்து, அதாவது அந்த கடிதத்தில் எழுதி வைக்கப்பட்ட நபர்கள், அதே போல அவர் 1 மாத காலமாக தொலைபேசியில் அவர் தொடர்பு கொண்ட நபர்கள், அதிக நேரம் பேசிய நபர்கள் என தனித்தனியாக பிரித்து அனைவரையும் வரவழைக்கப்பட்டு நேரில் இந்த விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய நிலையில குற்றம் செய்யப்பட்டவர் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டு இந்த விசாரணையின் முடிவு இன்னும் ஒரு நாட்கள்ல முடித்து விடலாம் என காவல்துறை தரப்பு செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விசாரணைகளையும் காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.